ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கர்த்தரை அறிதல். சமூக சேவை நிறுவனம் நடத்தும் ஒருவர் சிலருக்கு உதவும்படியான ஒரு திட்டத்தை அறிவித்தார். அந்த திட்டத்தின்படி பலர் உதவி பெற வந்தனர். அவ்விதம் வந்தவர்களிடம் சில முக்கியமான நபர்களின் பெயரை சொல்லி, இவர்களில் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களாயிருந்தால் அவர்களின் பெயரை சொல்லி உதவி பெறலாம் என கூறியிருந்தார். அதன்படி தங்களுக்கு தெரிந்தவர்களாக அந்த பட்டியலில் இருப்பவர்களை காண்பித்து சிலர் உதவி பெற்றனர். ஒருவர் மட்டும், இந்த பட்டியலில் உள்ள யாரையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது, ஆனால் எனக்கு தேவைகள் பல உள்ளது என்றான். அதற்கு அந்த நிறுவன தலைவர், பின்னர் உனக்கு யாரைத்தான் தெரியும் என்று கேட்டார். அதற்கு அவன், கடவுளை மட்டுமே தெரியும் என்றான். அதை கேட்ட அவர், கடவுளை தெரிந்த ஒரு மனிதனுக்கு எங்கள் உதவி தேவைப்படாதே, கடவுளே போதுமானவராய் இருப்பாரே என்றார். அதற்கு அவன், அவர் போதுமானவராய் இருந்தால் நான் உங்களிடத்தில் வந்திருக்க மாட்டேன் என்றான். பின்பு தேவனை அறிந்தவர்களாக சொல்லுகின்ற பலருடைய நிலைமை இப்படியாகவே உள்ளது. தாவீது தேவனை தன்னுடைய மெய்ப்பராக அறிந்திருந்தான், ஆனால் அந்த அறிவு உண்மையானது, எனவேதான் நான் தாழ்ச்சியடையேன் என்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை அறிந்தவன், எனவே கர்த்தர் அவனிடம் என் கிருபை உனக்கு போதும் என்றார். கர்த்தரை அறிந்தேன் என்று ஒரு மனிதன் கூறுவான் என்றால், கர்த்தர் தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் தனக்கு போதுமானவராய் இருப்பதையும் கூற இயன்றவனாய் இருப்பான். ஏனென்றால் கர்த்தரை அறிகின்ற அறிவு ஒரு மனிதனுக்கு தேவைகளை பெற்றுக் கொடுக்கும் ஆற்றல் உடையது. கர்த்தரை அறிகின்ற அறிவு என்பது, கர்த்தர் என்னை நேசிக்கின்றார், கர்த்தர் என் மேல் கரிசனையாய் இருக்கின்றார், கர்த்தர் என் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கின்றார் என்ற அறிவையும் உள்ளடக்கியதே. இன்று கர்த்தரை அன்பானவர் என்று அறிந்திருக்கின்ற பலர் தங்களுக்குள் கர்த்தரால் நேசிக்கப்படும் அனுபவத்தை பெறவில்லை. கர்த்தர் வல்லமையானவர் என்று அறிந்திருக்கின்ற பலர் தங்கள் வாழ்க்கையில் அவருடைய அந்த வல்லமையை அறியவில்லை. கர்த்தரை மெய்ப்பர் என்று அறிந்திருக்கின்ற பலர் தங்களை தேவன் நடத்துகிறவராக அறியவில்லை. ஏனென்றால் வேதாகமம் சொல்லுகிறபடி இவர்கள் நம்புகிறார்கள், ஆயினும் தனிப்பட்ட வாழ்வில் தேவ உறவை பெற்று அவற்றை நேரடியாக அனுபவிக்கும் பகுதிக்கு வரவில்லை. புத்தக அறிவு அல்ல, தனிப்பட்ட தேவ ஐக்கியத்தின் மூலமாக தேவனை அறிய வேண்டும். சிந்தனைக்கு, உங்கள் உறவு யாரோடு அதிகமாக இருக்கிறதோ அவரையே நீங்கள் மிகுதியாக நம்ப முடியும். உங்கள் உறவு யாரோடு அதிகமாக இருக்கிறதோ அவரையே நீங்கள் மிகுதியாக நம்ப முடியும்.